ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி ரைஸ் கிராக்கர்ன்ட்டு. ரைஸ் கிராக்கர்னால் நம்ம இடத்துல வந்துட்டு ஓட்ட வடை, ரைஸ்லேயே பண்ணுற ஓட்ட வடை, அவ்வளோதான். சிம்பிளாக சொல்ல போனால் இதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்னன்ட்டு லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கார்லிக் பூண்டு போட்டு செய்கிறது. இது பூண்டு அதிகமாக போட்டு அரைச்சி ஊற்றி செய்கிற ஒரு ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். சேம் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ரேஷியோ தான். சேம் 1 கிலோ தனியாக ரைஸ் பவுட்ரு, சில்லி ஃப்ளெக்ஸு, அதான் காஞ்ச மிளகாய் இடித்து வச்சுருக்கேன், ஓமம், ஜீரகம், உப்பு, மஞ்சள். அடுத்தது வந்துட்டு வேர்க்கடலாம் போடலாம். இல்லைனா நான் இங்கே வந்து உடச்சக்கடலை யூஸ் பண்ணியிருக்கேன். சட்னி டால்னுவாங்க இங்கே. அடுத்தது சுடு தண்ணியில் ஹீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட வேண்டாம். பூண்டு கம்பல்சரி மிக்சியில் அரைச்சி ஊற்றிக்கணும். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா மாலிஷ் பண்ணணும். இதே போல் சப்பாத்தி போல் வரும். எடுத்துகிட்டு ஒரு சின்ன கவர், பிளாஸ்டிக் கவரில் வச்சுட்டு ரவுண்டாக தட்டி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியது. இப்போ வந்து தேல் ரெடி பண்ணியாச்சு. தேல் ஹீட்டில் இருக்குது. எல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கான தேவையான எல்லா பொருளும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து கையில் ஒட்டாததற்காக அந்த ட்ரையாக ஒரு பவுடர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் ரைஸ் போடுறதுனால கொஞ்சம் கையில் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், கவர் வச்சுட்டு ரவுண்டாக சின்னதாக இது மாதிரியே நம்ம ஓட்ட வடை மாதிரியே தட்டிட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக இதில் வந்துட்டு 1 இல்லை 2 ஸ்பூன் வந்துட்டு ரவை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா க்ரன்ச்சி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். Okay, bye. Thank you, friends.